Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்கிற prose, poem, supplementary reader, then அதுக்கான question and answer, grammar, exercise இது எல்லாத்த பத்தி வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு 8th இங்கிலீஷ் புக் யூனிட் 3ல ப்ரோஸ் செக்ஷனில் நமக்கு ஐசக் நியூட்டன் அவரோட பற்றி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது யார் நரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது யார் இந்த ஸ்டோரியை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் தி ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தனல் ஹாத்ரான் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஓகேங்களா சார் ஐசக் நியூட்டனை பற்றி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2வாக நமக்கு வந்து இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் 1 and 2 நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டு செக்ஷன் 1 வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். செக்ஷன் 1ஐயே நம்ம 2 செக்ஷனாக பிரிச்சுருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2வாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2ல் இருக்கிற ஸ்டோரி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, செக்ஷன் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐசக் நியூட்டன் வந்து ஒரு விண்மில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இங்கே பாருங்கள். ஐசக் playmates were enchanted with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the world. அதாவது ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த அழகான விண்ட் மில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே பார்த்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கே, வியப்படைகிறத்தக்க மாதிரி இருக்குது, ஹோல் வேர்ல்டுமே கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆர்வமாக எல்லாருமே அந்த விண்மில்லை வந்து பார்த்துட்ருக்காங்க. என்சாண்டட் அப்படின்னா ஒரு மயக்கப்படுற விஷயங்கள், வியக்கத்தக்க விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. பட் ஐசக் said one of them who have forgotten one thing that belong to a mill. ஆனால் ஐசக் கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்டு, நீ ஏதோ இதில் மிஸ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் இஸ் தட் ஆஸ்க்டு ஐசக். என்ன for or he suppose that form of the rope of the mill to its foundation he had forgotten nothing. என்ன மிஸ் பண்ணியிருக்கேன், நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இந்த விண்மில்லை வந்து இது பண்ணியிருக்கேன், உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு வந்து ஐசக் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. ஒய் வேர் இஸ் த மில்லர் சைட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அப்படின்னா அங்கே மில்லர் இருப்பார் இல்லையா, அந்த மில்லை வந்து ஆப்ரேட் பண்ணுற மில்லர் இருப்பார் இல்லையா, அவர் எங்கே இதில் அப்படின்னு கேட்குறாங்க. That is true. I must look out for one, said Isaac. That correct. நான் அதை மறந்துட்டேன், அது எப்படி இருக்கும், அதை நான் வைக்க மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். He set himself to consider how the deficiency would be supplied. அவர் திங்க் பண்ணிக்கிறார், டிஃபிஷியன்சினா குறைபாடு, இந்த குறைபாடை இந்த மில்லில் நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், ஆனால் விண்மில்லர் மட்டும் இல்லையே, இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த குறைபாடை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. He might easily have made the miniature figure of men, but then it would have been able to move about and perform the duties of the miller. But perhaps some two-legged miller are quite as dishonest as the small quadruped. Quadrupedனா 4 கால் உள்ள ஒரு விலங்கு. ஓகேவா, மினியேச்சர் மீன்ஸ் ஒரு சின்ன விஷயங்கள். ஓகேவா, அவர் திங்க் பண்ணுறாரு, என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக, ஏன்னா அந்த விண்மில் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது, இவர் வந்து உருவாக்கின விண்மில் வந்து சின்ன விண்மில் இல்லையா, விண்ட் மில், அது கூட வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ அதனால் நம்ம சின்னதாக வந்து ஒரு மேனை வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் மேனை வந்து உள்ளே செட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்மில்லை இவர் வந்து உருவாக்கின அந்த மில்லில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. பட் இவர் க்ரியேட் பண்ணுற அந்த மேன் வந்து ஒர்க் ஆக மாட்டாங்களே, ஒரு ரோபோ மாதிரி இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு பொம்மையாக தானே வைக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 கால் இந்த மேனை விட அவங்க வந்து டிஸ்ஹானஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து குவாட்ரபெட்னா 4 கால் உள்ள விலங்கோட அவங்க டிஸ்ஹானஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் சொல்கிறாரு. As Isaac grew older, it was found that he had far more important matter in his mind than the manufacture of toys like the little windmill. நிறைய யோசிக்கிறாரு, அதிகமாக யோசிக்கிறாரு, இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு.
all day long. If left to himself, he was either absorbed the thought and engaged in some books of mathematics or natural philosophy. ஒன் டே ஃபுல்லாகவுமே இவர் திங்க் பண்ணுவார், ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இவருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் என்ன புக்ஸை படிப்பார், ஃபிலாசபியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். எப்பொழுதுமே இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அட் நைட் ஐ திங்க் ப்ராபபிள் ஹீ லுக்ட் அப் த ரெவரன்ஷியல் கியூரியாசிட்டிஸ் டு த ஸ்டார்ஸ் அண்ட் wondered whether they were old like our own, and how great was their distance from the earth, and what was the power kept them into the course. Perhaps even early in life Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all the questions. அதாவது நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வானத்து மேலே அண்ணாந்து பார்த்து அந்த ஸ்டார்ஸ் ஒரு க்யூரியாசிட்டினா என்ன, ஒரு ஆர்வம், அந்த ஸ்டார்ஸில் என்ன இருக்குது, நம்மளுடைய ஸ்கையில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பற்றி நிறைய திங்க் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எர்த்துக்கும் ஸ்கைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி நிறைய கொஷின்ஸ்லாம் பின்னாடி இருக்கவங்க கேட்கும்போது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்லாம் இவர் வந்து நிறைய திங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, when Isaac was 14 years old, his mother's second husband's being knew that she wished to her son leave school and assist her managing the farm of Wolstrow. அதாவது இவருக்கு வந்து ஒரு 14 ஏஜ் இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் பார்த்தோம் இல்லையா, அவங்க இறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்ததுனால அவங்க செகண்டாக ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணாங்க. அதனால் இவங்களை வந்து பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுனால இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐசக் நியூட்டனை நீங்கள் இனிமேல் வந்து ஸ்கூலுக்குள்ளே போக வேணாம், அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம்னா என்ன பண்ண இல்லை இல்லையா, வேலை செய்வாங்க இல்லையா, அதில் வந்து நீ வந்து ஒர்க் பண்ணு, ஓல்ஸ்த்ரோடில் அவருடைய பிளேஸில் இங்கிலாண்டில் இருக்கிற அந்த ஊரில் வந்து ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் a year or two therefore he tried to turn attention of farming, but his mind was so bent of becoming a scholar that his mothers sent him back to school and afterwards to the University of Cambridge. இவர் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணார், கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணார். பட் இவருடைய மைண்டு ஃபுல்லாக எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்காலர், ஒரு பெரிய நல்லா படிக்கணும், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், அந்த மாதிரி ஆகணும்னு தான் இவருடைய ஆசைகள் இருந்ததுனால அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் இவரை வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறார். ஓகே. He was the first that found out of the nature of light, for before his day nobody could tell what the sunshine was composed until then. அதாவது இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் லைட்டை வந்து கண்டுபிடிச்சவர் இவர் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே வந்து சன்னில் வந்து எந்த அளவு லைட் இருக்குது, அதில் என்ன பவர் இருக்குது சன்லைட்டில் அப்படின்ற மாதிரி லைட் அப்படின்ற விஷயத்தையும் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. இவர் ரிமெம்பர் ஐ சப்போஸ் த ஸ்டோரி ஆஃப் அன் ஆப்பிள்ஸ் falling on his head, which led him to discover the force of habitation and which keeps the heavenly bodies in their course. அதாவது யூ ரிமெம்பர் அப்படின்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆத்தர் இருக்கார் இல்லையா, நத்தனின் ஹேத்வால், அவர் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விடுறத வச்சு கிராவிடேஷனை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இல்லையா, இந்த ஐடியாலாம் அப்படின்னு. When he had once got hold this idea, he never permitted his mind of rest. ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாரு, கிடச்சிச்சு, அதை செய்யணும் அப்படின்னும் போது எப்போவுமே அவருக்கு மைண்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்காம திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். And he heard is searched out of this laws by which his planets are guided through the sky. எப்போவுமே சர்ச் பண்ணிகிட்டே இருப்பார், பிளானட்டில் என்ன இருக்குது, ஸ்கை எப்படி இருக்குது, எப்படி ரொட்டேட் ஆகுது, அந்த மாதிரிலாம் அவர் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. This he did thoroughly if he had gone up and among the stars and tracked them in their orbit. அவர் ஸ்கையில் எப்படி இருக்குது, அந்த ஆர்பிட்டோடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். As a boy he found out the mechanism of windmill. As a man he explained his fellow men மெக்கானிசம் ஆஃப் யூனிவர்ஸ். அதாவது இவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு விண்டு மில்லை உருவாக்குனார். அதுக்கப்புறம் இந்த பெரிய மனிதனாக வரும்போது இந்த யூனிவர்ஸ் பேரண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு, அதை பற்றின விஷயமும் நமக்கு சொன்னார். While searching he was accosted means
பழக்கப்பட்ட விஷயம். ஓகேவா? டு ஸ்பெண்ட் த நைட் ஆஃப்டர் நைட் இன் த லாஃப்டி டவர் கேசிங் அட் த ஹெவன்லி பாடிஸ் த்ரோ த டெலிஸ்கோப். இவர் நைட் டைமில் என்னென்னா டெலிஸ்கோப் மூலயமா உயரமான இடத்துல ஏறி நின்றுக்கிட்டு டெலிஸ்கோப் மூலயமா சன்னு ஸ்டார் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. ஹிஸ் மைண்ட் வாஸ் லிஃப்டர் ஃபார் அபவ் த திங்ஸ் இன் ஆஃப் ஹிஸ் வேர்ல்ட். ஹி மே பி செட் இன்டீட் to have spent the great part of his life in world that I lie thousands and millions of miles away, for where thy thoughts and he haunt me, there is our true existence. அதாவது இவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகள் எல்லாமே முழுக்க வந்து ஸ்கையில் தான் இவருடைய சிந்தனைகள் இணைந்தது. அவருடைய பாடி மட்டும்தான் இங்கே இருந்ததே தவிர மற்றபடி அவர் எல்லாமே வானத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சிட்ருப்பாரே தவிர அங்கே மட்டும்தான் அவருடைய கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய எண்ணமும் செயலும் எங்கே இருக்கோ அங்கே தான் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அங்கே அது மாதிரி வந்து அவருடைய திங்கிங் ஃபுல்லாக வந்து யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. Newton lived to be a very worldman, renowned thinker, and was made of a number of parliament. He received the honor of kindhood from the king. King கிட்டேருந்து ஒரு மரியாதை கூடிய ஹானர்லாம் இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. But he carried a little for earthly form of honors. He felt no pride in his vastness of his knowledge. அதாவது வந்து இவர் வந்து vastness of his மிக பெரும் அளவு இவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அளவு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு இதுவும் காமிக்காமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருந்திருக்கிறாரு. All that he had learned only made him feel now little he knew in comparison to reminded to be a noun. அதாவது இவர் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கிறாரு, இருந்தாலும் இவர் எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது கம்மி தான். அதை நம்ம சொல்லுவோம் ஒரு பழமொழி, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய திறமை இருக்குது, நிறைய சிந்தனைகள் இருக்குது. ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறார். I seem to myself like a child, he observed, playing on the seashore and picking up her and then curious shell of pretty purple, while the boundless ocean of truth lies undiscovered before me. நான் இன்னும் ஒரு சின்ன குழந்தை தான், ஒரு சீஷோரில் விளையாண்டுட்டுருக்கிறேன், இந்த கூழாங்கற்கெல்லாம் விளையாண்டுட்டுருக்க ஒரு சின்ன பையன்தான். என் முன்னாடி இருக்கிற அந்த கடலை கம்பேர் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது, அது விஷயத்துலலாம் நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. At last in 1727, when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather then ceased to live on earth. He may be permitted to believe that he is still searching out of infinitive wisdom and goodness of the Creator earnestly and with even more success than while his spirit animated a mortal body, he was left the fame behind him which will be as the endurable as if his name were written in letters a light formed by the stars upon the midnight sky. அதாவது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1727 85 இயர்ஸ் ஏஜ் இருக்கும்போது இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இறந்துட்டார் அப்படின்றத விட அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இவர் வாழறதுக்கான இந்த ஏர்த்தில் இவருடைய இது வந்து முடிஞ்சிருக்கு, இவருடைய கண்டுபிடிப்புகள் இவருடைய சர்ச்சிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இவர் வந்து விஸ்டம் அந்த பறந்து விரிந்த ஸ்கையில் வந்து இவர் இருக்கிறாரு, அங்கேருந்து அவர் நிறைய விஷயங்கள் இங்கே இருந்ததை விட அங்கேருந்து நிறைய கற்றுக்கிறாரு, நிறைய கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய பேர் இவருடைய இது வந்து ஒரு லெட்டர் ஆஃப் லைட், அதாவது இந்த வானத்தில் இருக்கிற ஸ்கை வந்து இவருடைய நேமையே சொல்கிற அளவுக்கு இவர் வந்து இருக்கிறாரு, இவர் வந்து புகழ்பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் அண்ட் டெம்பிள் அவங்க ரெண்டு பேருடைய இதை வந்து இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஸ்டோரியில் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கினதை கொடுத்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரி கொடுக்குறாங்க. I love to hear about the mechanical contrivations such as the water clock and the little windmill, remarkable Charles, I suppose. If Sir Isaac Newton had only thought of it, he might have found out of the steam engine, railroads and all other forms, inventions that have come into use since his day. அதாவது பார்த்திங்க அப்படின்னா
ஜார்ஜ் சொல்கிறாரு, எனக்கு அவர் கண்டுபிடிச்ச வாட்டர் கிளாக்கும் விண்ட்மில்லும் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த மாதிரி நம்ம வானத்தில் இருக்கிற விஷயத்தை மட்டுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிந்தனைகளை செலுத்தாமல் வெளியில் வேறு பக்கம் திருப்பி இருந்தார் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜினையும் ரயில் ரோடையும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இவரே கண்டுபிடிச்சிருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்தளவு வந்து திறமையாக இருந்திருக்கிறார் இவர் சார் ஐசக் நியூட்டன். அவருடைய திறமைகளை முழுக்குமே அவர் ஸ்கையில் மட்டுமே அந்த வானத்தில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல மட்டுமே இவர் வந்து செலுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. வெரி பாசிபிள் ஹி மைட், ஹி ரிப்ளைட் மிஸ்டர் டெம்பிள், and no doubt a great many people would think in more useful in manufacture steam engine that so search out of this system of universe. கரெக்ட் நீ சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஸ்டீம் இன்ஜினும் இதெல்லாம் விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த யூனிவர்ஸில் கத்தி கண்டுபிடிக்கிறத காட்டிலும் இதெல்லாம் அதிகமாகவே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் இப்படி தான் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கிரேட் ஆஸ்ட்ரோனமர் பிசைட் நியூட்டன் ஹவ் பீன் என்ட்ரோவர்ட் வித் த மெக்கானிக்கல் ஜீனியஸ். இந்த மாதிரி ஆஸ்ட்ரோனர்ஸ்லாம் ரொம்ப அறிவுகள் இவங்களுக்குலாம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ்லேயும் உங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ்லேயும் செலுத்தியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தெர் வாஸ் டேவிட் ரித்தர்ன் ஹவுஸ் அண்ட் அமெரிக்காவில் டேவிட் ரித்தர்னஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ரித்தர்ன் ஹவுஸ் அப்படின்னு. ஹி மேட் த பர்ஃபெக்ட் லிட்டில் வாட்டர் மில் வென் ஹி வாஸ் ஒன்லி 7 or 8 years old. But his sort of his ingenuity is but the mere த்ரிஃபில் அப்படின்னு மீன்ஸ் அற்பம்னு அர்த்தம். ஓகேவா, TRIFL த்ரிஃபில். இன் கம்பேரிசன் வித் த அதர் டேலண்டட் talents of such men. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் ரித்ஹவுஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்காவில் ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 வயசுலேயே ஒரு வாட்டர் மில்லை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜின் வாட்டர் விண்மில்லையோ இல்லை ஸ்கையில் பற்றி விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுலையோ விட இது எல்லாமே அற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை கூட அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து சிந்தனைகள் மிக பெருசு, இவங்களுடைய டேலண்ட் ரொம்ப பெருசு. அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் ரொம்பவுமே அற்பமான விஷயங்கள், அது ரொம்ப அற்பமானது தான். ஆனால் இவங்களோட சிந்தனைகள் வந்து ரொம்பவுமே மிக பெருசு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது இந்த லெசனுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.